நன்மைகள் எல்லாவற்றிற்காய் நன்றி. கைகள் கட்டி பாடிடுவோம் உமக்கு நன்றி நன்றி. நன்மைகள் செய்தீரே நன்றி ஐயா உமக்கு தலைவர் நாமத்துக்கு நன்றி ஐயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அந்த கல்வனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு பிரதான வாக்கு தத்தம் பரதேசில் போய் சேர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து நாம் உயிர்த்தெழுந்தவர்களோடு வேகத்திலே பறந்து சென்றாலும் இந்த உலகத்திலே மூச்சு விடுகிறதுக்கு மறித்து சென்றாலும் நம்முடைய குறித்தான அப்பா இயேசுவிடத்திலே நாம் பரமபிதாவிடத்திலே சென்று வாழ்வதற்கு பரதேசி என்பது மிக முக்கியமான ஒரு இடம். இன்றைக்கு பரதேசில் இருப்பார் எவ்வளவு பெரிய ஒரு கடைகோடியான வார்த்தை போல தோன்றினாலும் நாம் இடைவிடாமல் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான நோக்கத்தை உணர வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கள்ளனாக இருக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரானால் நல்லவனாய் இருப்பவனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கவா வேணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு தேர்தல் ஆறுதல் வருகிறது. ஒருவன் கல்வனாய் இருப்பதினால் மாத்திரமல்ல, அவன் நல்வன் என்று பெயர் பெறுவதற்கு முன்பு என்னென்ன காரியத்தில் எல்லாம் மறைமுகமான பாவங்கள் குற்றங்கள் கள்ளத்தனமாய் காணப்பட்டதோ அவைகளெல்லாம் நல்லதனமாய் மாறினால் ஒழிய நாம் பரதீசில் இருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை பெற முடியாது. ஒரு ஊர்ல 2 பேர் ஹோட்டல்ல வந்தாங்க சாப்பிடுறதுக்கு. அவர்கள் சாப்பிட்டு விட்டு ஹோட்டலை விட்டு வெளியே போகும் பொழுது அவர்கள் பார்சல் கட்டி வாங்கி கொண்டு போகிறார்கள். இந்த பார்சலை போய் திறந்து பார்த்தா
அங்கே பணம் கட்டி எல்லாம் 100 ரூபாய் நோட்டாக இருக்குது. அது ஒரு 2 லட்சத்துக்கு இருக்கு. இங்கே ஹோட்டல் ஓனர் எழுதிட்டு ஐயோ பணத்தை காணுங்க அவரு நம்ம அங்கேயே இங்கேயும் பரபரப்பாக இருக்கிறாரு. வேலை செய்கிற சமையல்காரங்களை விட்டுக்கூடி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்களும் வேலைகளை விட்டு அவர்களும் பதவிக்கிறார்கள். சாப்பிட்டு இருக்கிற ஜனங்களை என்ன ஏதுன்னு ஹோட்டலே ஒரு மாதிரி குழப்பம் ஆகிப்போச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பணம் கேட்டு வருகிறது. அங்கே கல்லாவில் அந்த டேபிளில் 2 சாப்பாட்டு பொட்டலம் இருக்கு. அந்த அவசரத்தில் கொடுக்கும்போது சாப்பாட்டு பொட்டலத்துக்கு பதிலாக பண பொட்டலம் போயிடுச்சு. அதான் நடந்த சம்பவம். திரும்ப அவங்க வர்றாங்க. பண பொட்டலத்தை நிறைய பணத்தை கொண்டு போயிட்டோம். சாப்பாட்டு பொட்டல் எங்கே இருந்தால் பணக்கட்டை கொடுத்துட்டு நாங்கள் சாப்பாட்டு எடுத்துகிட்டு போக வந்தோம். அது சொல்லும்போது எப்படியா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மனசு தங்கமான மனசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் கேமரா எடுக்கிறவன் அந்த செய்தியெல்லாம் எடுத்து வெளியே பேப்பரில் போடுறது வருவார். அவர் வர்ற ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறது படத்தை கொடுத்துட்டோம். தயவு செய்து விட்டுங்க, தயவு செய்து ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு காலில் விழுந்து கும்பிடுறேன் அப்படிங்கிறான். அவன் ஆமாங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படிங்க. யார் பணத்தை கொடுத்து சொல்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். இதெல்லாம் பேப்பரில் போட்டால் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும், எத்தனை பேருடைய மனசாட்சி உணர்த்தப்படும். இந்த காலத்தில் இப்படியே வாழவும் ஒரு நல்ல குணம் தானே உண்டாகும். எதுக்காக ஃபோட்டோ எடுக்க வேண்டாங்க, வாங்க தனியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னார். நான் கூட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய மனைவிகளை. எங்கள் சொந்த ஊர் மதுரை, நான் வந்திருக்கிறது சென்னை. அந்த என்னுடைய மனைவியாக மதுரையில் இருக்கிறார். கூட்டு வந்த அந்த பெண்ணுடைய புருஷன் மதுரையில் இருக்கிறாரு. எங்களுக்கு பெரிய தொந்தரவு சேர்ந்துடும். நாங்கள் இந்த மாதிரி 2 பேரும் கொஞ்சம் ஆசைப்பட்டு சேர்ந்துட்டோம். தயவு செய்து போட்டாரு உள்ளது. அந்த நேரத்தில் பணமும் கொடுக்கப்பட்டது. அவர்களும் போயிட்டாங்க. சிந்திக்கிற விஷயம் என்ன, ஒரு விஷயத்துல இவர்களிடத்துல ஒரு தவறு ஒரு பாவம் இருந்தாலும் பணத்தை உண்மையா கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனச்சாட்சி நல்ல குணம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு ஆசை இச்சைகள் பாவம் அந்த வாழ்க்கையில ஒரு பக்கம் கிடக்குது. என்னன்னா ஒரு பக்கம் நல்ல குணமும் இருக்குது, பணத்தை கொடுத்துடணும்னு, ஒரு பக்கம் கெட்ட குணமும் இருக்குது. அவங்க உணர்வு இல்லாத தன்மைகள்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே நல்லவர்கள் என்று நாம் ஒத்துக்கொண்டு சொல்வதற்கு முடியாது. ஏன்னு கேட்டால் நல்ல போதுகரே என்று இயேசுவை ஒருவர் சொன்னதற்கு ஏன் சொன்னார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, பரலோகத்தில் இருக்கிற பிதா தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையேன்னு அவரே சொல்லிட்ட பிற்பாடு நாம எப்படி சொல்ல முடியும்? அப்ப திருவள்ளுவர் சொல்லுகிறது போல அவருக்கு தெய்வ புலவர்னு பெயர் கொடுத்திருக்கு. அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆதாரம் இருக்கு. அவர் சொல்றதை எடுத்து சொல்ல காரணம் தான். பொறிவாயில் ஐந்தவித்தான் நெய்தியில் ஒடுக நெருங்கின்றார் என வாழ்வார். பொறினா இயந்திரம், எரிப்பொறி, அந்த இயந்திரம். இது பெரிய ஒரு பெரிய இயந்திரம், சிறுவை. பொறிவாயில் 5 அவித்தான், 5 புலன்களையும் ஒப்பு கொடுத்தான். ஆசை இச்சைகளை எல்லாம் செவி வாய் கண் கொண்டு ஆவியாற்று எல்லாம் 5 புலன்களையும் ஒப்பு கொடுத்தார். உலகிற்காக வாழாதபடி பொறிவாயில் 5 அவித்தான். ஆலயத்துக்கு புறமே சுட்டரிக்கப்படுகிறது போல அவர் சிறுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே பொறிவாயில் 5 அவித்தான் மெய்தீர் ஒழுக. அந்த ஒரு மெய்யான வழியிலே நடப்போர் நெறி நின்றால் நீடு வாழ்வார். அந்த நெறியின்படி வாழ்ந்து விட்டால் நீடு வாழ்வார், நித்திய ஜீவனை பெறுவார். ஆகவேதான் அந்த பொருள் திருக்குறளை எடுத்து உபயோகப்படுத்துறது.
எதுக்கு திருக்குறளை சொல்றோம்? திருக்குறள் தெய்வ புலவர் என்ற இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த மகானுக்குரிய ஒரு குறள். ஆகவே அவருக்கு குரல் கொடுப்பதற்கு காரணம் அவருடைய குரல் சாட்சியா இருக்கிறது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எதுக்கு நீங்க மாத்திரம் பிரசங்கம் கேட்கிறீங்களா? வெளியே போய் நின்னாக்கி அவன் பேர் என்ன பேரு ஏஞ்சல் சொல்றது ரொம்ப தெளிவா அந்த சாட்சி கேட்குது வெளியே. அப்படியே போகும்போது நம்ம திருக்குறளையும் மதிக்கிறாங்க, நம்ம திருக்குறள் நினைக்கிறாங்க. இது திருக்குறள், தெய்வீக குரல் மொழி. தெய்வீக குரலிலே திருக்குறள் பாய்கிறது என்றால் அதற்கு ஆதாரம் சொன்னாதான் அது பேசும். ஆகையினால நம்ம திருக்குறள் அது யாருக்குரிய திருக்குறள் அல்ல, இது குரல் கொடுத்து பேசுகிற குரல். ஆகவே இந்த குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, 2 தராசுல 2 பொருள் வச்சாச்சு, எது அதிகமாக இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி. படியுடைய இந்த நிறை அதிகமா இருக்கிறதா, இந்த பொருளுடைய நிறை அதிகமா இருக்கிறதா? கருப்பட்டி ரொம்ப தராசு தட்டில் கீழே போச்சுன்னா கருப்பட்டி அதிகம், எறும்பு மேலே போச்சுன்னா அது குறைவு. அதுபோல ரெண்டையும் குறையும் நிறையும் பார்க்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குணத்தையும் பாரு, குற்றத்தையும் பாரு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி, அது அதிகப்படியா எது இருக்குது? குற்றம் அதிகமா இருக்கா, குணம் அதிகமா இருக்கா? ரெண்டையும் பாரு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள், அதுக்குள்ள மிகை நாடி மிக்க குழல்னா அதுல ரொம்ப அதிகமா இருக்கிறத அதை மேன்மையா கருதி அவனுக்கு பாராட்டு செலுத்து அப்படின்னு எடுத்துக்கோ மனசுல அப்படின்னு சொல்ற. ஆனா உலகம் என்பது குறையவே சொல்லி கண்டுகொண்டிருக்கும், ஆனால் நிறையவே கண்டுகொண்டிருப்பது ஆண்டவர். இயேசுனுடைய இதயத்தின் வரைபடம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. தகப்பனிடத்திலிருந்து பிள்ளை பிரிந்து போய் சகலவிதமான தவறுகளையும் செய்துவிட்டு பிச்சைக்காரனை போல வருகிறான். ஆனால் அவனுடைய குறைவுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிராமல், என் மகன் காணப்படாமல் போனான், இப்பொழுது வந்துவிட்டான், அவன் மரித்தவன் எழுந்தவன் போல வந்துவிட்டான் என்று படையவைகளை ஒன்றையும் பேசாமல் அவன் வந்துவிட்டானே மனம் திரும்பி என்று சொல்லி அவனுடைய அந்த மிகுதியான ஒரு அன்பை நினைத்து கட்டி தழுவிக்கொண்டு கொழுத்த கன்றை அடித்து கைகளுக்கு மோதிரம் போட்டு அங்கே கடனை கழிப்போடு கூட அந்த மகனை ஆசீர்வதிக்கிறான். இதுதான் இயேசு சொன்ன உதாரணத்தின்படி காணக்கூடாத இறைவனை காணக்கூடிய அவருடைய இதயத்தின் வரைபடம். கர்த்தருக்கு சோதனம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட கல்லோனையும் நல்லோனாய் மாற்றக்கூடிய இதயம் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இதுல சில குறிப்புகள் நான் அப்படி எழுதிட்டே இருந்தேன். அமைப்பதை விட்டுவிட்டு மூமெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தமிழ் வார்த்தை சொல்லலாம்? இங்க யாராவது தமிழ் நம்ம உலகத்தை சொல்லணும். மூமெண்ட், MOMENT, மூமெண்ட். In this moment, இந்த தருணத்தில் இதனுடைய பொழுது இந்த நிமிஷத்துல சடன் ஹேப்பனிங் சடன்லி, அதான் முதல் குறிப்பு. மொமெண்டேரியல் ரிப்பெண்டன்ஸ். இவன் பரதேசுக்கு போக காரணம் மொமெண்டேரியல் ரிப்பெண்டன்ஸ். அதாவது ஒரு அத்தருணத்தில் குறிப்பிட்ட நிமிடத்தில் திடீரென்று சடன்லி கிரேட் சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச் இன் ஹிஸ் லைஃப். அவன் பரதேசுக்கு போகிறது காரணம். நாமும் கூட பல விதங்களிலே குறைவுள்ளவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் காணப்படலாம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே இந்த மொமெண்டேரியல் ரிப்பெண்டன்ஸ் என்பது அவசியமாக இருக்கிறது. நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். நன்றாக ஜெபம் பண்ணுகிறோம். தசமபாகங்களின் காணிக்கைகளை கொடுக்கிறோம். ஊழியத்திலே சற்று பயன்படுகிறோம். ஆனால் எங்களிடம்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய இயற்கையான ஒரு பண்பாடு.
இது கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒரு அமைப்பு. இது வாழ்க்கையிலே ஒரு சராசரி கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் தான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே, கிறிஸ்தவ சபையிலே இது வரவேற்கப்படுகிறது. இது எல்லாருக்கும் சாதாரணமாய் காணப்படுகிறது. ஆனால் இது ஒரு கிறிஸ்தவத்தின் ஒரு காமன் லுக், கிறிஸ்தவர்களை பற்றி பொது பார்வையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இயேசு பார்க்கிற காரியம் அதைத்தான் பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மொமெண்டரி ரிப்பெண்டன்ஸ். இந்த இடத்திலே அந்த வசனத்தை நாம் படித்தால் புரிந்து கொள்ளலாம். நாற்பதாவது 38வது வசனத்திலிருந்து படிப்போம். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்கள் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தார். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அந்த 40வது வசனத்துல திடீர்னு வார்த்தை அவன் வாயில வருது. இப்போ நல்ல வாயில இருந்து வந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு கல்வனுடைய வாயில இருந்து வருது. யாராவது திடீர்னு ஒரு ரவுடி வந்து, நான் ஏசு ஏற்றுக்கொள்றையா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கையா, சீக்கிரமா நான் அவன் மனதுக்கு அவனுடைய ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா ஊரெல்லாம் ரவுடின்னு சொல்றான் வந்து, எல்லா அடிப்படையிலையும் கலந்து கொண்டா வந்து இயேசுக்கு இதயத்தை பிடின்னு ஒப்பு கொடுத்தா, எத்தனை ஆச்சரியம்! எல்லாரும் பார்த்து என்ன ஆச்சரியமா இருக்கு, இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சவுல் வந்து பவுல் ஆயிட்டா கூட கிறிஸ்தவங்களை கொலை செய்யறதுக்கு லெட்டர் வாங்கிட்டு தலைமை ஸ்தானத்துல லெட்டர் வாங்கிட்டு போனவனாச்சே ரோமர் கையில. இவன் ஒரு தேவனை நம்புகிற ஒரு தெய்வீக மனிதன் சொன்னாலும் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய போனவனாச்சே அப்படின்னு போகும்போது சடுதியிலே ஒரு ஒளி தோன்றி அவருடைய கண்கள் அங்கே கூடானது. பிறகு ஒரே நாள்ல என்ன செய்தான், அப்படியே அனனியாவை சத்தத்தை கேட்டு துன்பப்படுத்துகிற இயேசு நானும் சொல்லி ரட்சிக்கிறார். உடனே அனனியாட்ட போய் அங்கே என்ன செய்யறார், தெரிவித்து அவன் ஜெபம் கண்கள் சென்று விழுகிறது போல தெய்வீக சுகமடைகிறார். உடனே அவர் இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார். உடனே புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறார். உடனே போனதுனால சடனா வந்து அவங்களை பார்த்து, இவன் கிறிஸ்தவங்களை கொலை செய்யற பயனாச்சே, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு எல்லாரும் பயப்படுகிறார்கள். அப்பொழுது அனனியா அதற்கு சப்போர்ட்டா பேசுகிறார். அதற்கு மற்ற கூடியவர்களும் சப்போர்ட்டா பேசுகிறார்கள். அவனுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்க. இல்லை அதெல்லாம் அப்படி இருந்து உண்மைதான், அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறுமா, ஒரு நாடகம் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கு, அதான தனக்கு பயப்படுறாங்க. இதான் ஒரு மூமெண்டரி ரிப்பெண்டன்ஸ், ஒரு மூமெண்ட், ஒரு தருணம். நம்ம காமே சொன்ன மாதிரி அது ஒரு தருணம். தலைவர் சொன்ன மாதிரி ஒரு திடீரென்று ஒரு நிமிஷத்துல ஒரு 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 கண்ணு ஒரு 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 நிமிஷத்துல டக்குன்னு திடீர்னு ஏற்பட்ட ஒரு மாற்றம். அது சவுல் பவுலாக மாறினான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு? என்னோடு பேசும் மன கண்களை திறந்தருளும். என்னோடு பேசும்
அப்போ பேசுற ஆண்டவர் உள்ளத்துல கிரியை செய்கிறார். அவரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். சைலண்ட் தாட் ஆஃப் ஜீசஸ் இன் ஹிஸ் ஹார்ட். அவருடைய உள்ளத்தில் அமைதியாக இயேசு பேசியிருக்கிறார். என்ன அமைதியா பேசியிருக்கிறார்? ஏற்கனவே அவன் இப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை அவனுக்கு உணர்த்தி இருக்கிறார். அந்த இடத்திலே இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுவதற்கு அங்கே அவர் உள்ளத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். என் சீசர்கள் எல்லாம் என்னை பலப்பட்டு அடைய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். இந்த சிலுவையில் இருந்து உயிர் போறதுக்குள்ள இந்த கல்வர்களை ரட்சி ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறேன். ஆனா வலது பக்கம் இருக்கிற செம்மறியாட்டு கூட்டத்துல ஒருத்தர் சேர்ந்துட்டான். இடது பக்கம் இருக்கிற வெள்ளாட்டு கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறான். வெள்ளாடு வேடு தாண்டி ஓடுற ஆடு, செம்மறியாடு ஒண்ணுக்கு முன்ன ஒண்ணு போற ஆடு. அதனால பலியான செம்மறியாக நம்முடைய இயேசு மறிக்கும் போது நானும் ஒரு செம்மறியாக உம்மோட வந்துடுறையான்னு நான் ஒருத்தேன். இன்னும் ஒருத்தர் என்னதான் செல்வி அடிச்சாலும் சரி, நான் வேடி தாண்டி ஓடுற வெள்ளாடா தான் இருப்பேன் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிறான். அவரை இகழ்ந்தான். அதுக்கு முன்பு போர் செய்வர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். அவர்களை எல்லாரும் நிந்தித்தார்கள். ஒன்றுக்கு மேற்பகுதி வீட்டில் வாசிக்கிட்டு. இது வாசிக்கிற நேரம் இல்லை, இது யோசிக்கிற நேரம். யோசிக்கிறதுக்கு பிறகு அப்படி யாசிக்கிற நேரம். அதுலதான் ஆசீர்வாதம் வரும். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆகவே இந்த இடத்திலே பிதா பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெறப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இயேசுவை. அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தின் பிரசன்னம் செத்தவர்களையே உயிரோடு எழுப்பக்கூடியது அல்லவா? ஆயிரங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கல்வனுக்குள்ளே பெரிய நடைபெறுகிறது. மொமெண்டரியல் ரிப்பெண்டன்ஸ். திடீரென்று அவன் சிந்திக்கிறான். ஒரு காலத்துல நான் ஆண்டவரை அறிந்தவன், ஒரு காலத்துல தேவனை அறிந்தவன், ஒரு காலத்துல ஞானஸ்நானம் பெற்றவன், ஒரு காலத்துல அவர் ராஜ்யத்தை பற்றி நான் அறிந்தவன், ஆண்டவர் வருகையை பற்றி அறிந்தவன், பரதீசு என்கிறதை பற்றி நான் அறிந்தவன். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நான் அறிஞ்சுக்கிட்டு நான் இப்படிப்பட்டதான ஒரு பாவியா மாறிட்டேனே அப்படின்னு சொல்லி தனக்குள்ள குணம் அடைகிறான். அந்த ஒரு கண்ணம் மாத்திரம் இல்ல, ரெண்டு கண்ணருமே சத்தியத்தை அறிஞ்சவங்க தான். ஆனா ரெண்டுல ஒண்ணு ஏற்பு, ஒண்ணு போக்கு. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் பொழுது நாமும் கூட ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இராதபடி ஏற்பு என்ற வலதுபுறத்திலே வர வேண்டும், போக்கு என்ற இடதுபுறத்தில் போகக்கூடாது. செம்மறியாட்டு கூட்டத்துல வர வேண்டும், வெள்ளாட்டு கூட்டத்துல போகக்கூடாது. அல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பாடுங்க. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சொல்ல கேட்கலையே, உனக்கா நம்ம சர்ச்சைக்கு போகலையே, இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு நம்ம வெள்ளாடா வேடி தாண்டி இழைச்சிட்டோமே, கஷ்டப்படும் போது கடவுளேன்னு சொன்னோம், பிறகு நல்லா இருக்கும்போது இஷ்டப்படி போயிட்டோம், ஆண்டதான் நல்லா தான் வச்சிருந்தாரு, இதெல்லாம் சிந்திக்கிறோம். இப்போ இந்த கண்ணை அப்படி
உணர காரணம் என்னன்னு கேட்டா, அந்த 40ஆம் வசனத்துல பார்த்த மாதிரி மற்றவன் இந்த கள்ளன் ஆண்டவரை உள்ளத்திலே உணர்வோடு அன்போடு மனம் திரும்பின கள்ளன், மொமெண்டரியல் ரிப்பெண்டன்ஸ் பெற்ற அந்த கள்ளன், அந்த இன்னும் மனம் திரும்பாத கள்ளனை பார்த்து, நீ இந்த ஆழ்க்கைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப இவன் எப்படி இந்த மாதிரி ஒரு தூக்குதண்டனை கயிறு மேல தொகுதி கீழே நிற்கிற கயிறு இறங்கி வந்ததுன்னா சுருக்கணிச்சு போட்ட போறான். ஏன்னா வெப்ப மழை அப்படி இவனுக்கு தான் தூக்குது. இந்த காலத்துல தூக்குதண்டனை, அந்த காலத்துல வந்து சிலுவை மரணம், கயவர்கள், கொலைகாரர்கள், கள்ளர்கள், கலகக்காரர்களை எல்லாம் பிடித்து சிலுவையில தொங்க விடுவார்கள். இந்த கபால ஸ்தலம்னு தலையில கபாலம் இருக்கிற மாதிரி இந்த மேடு இருக்குமோ, அந்த கபாலத்துல வரிசைய சிலுவையில் தொங்கிட்டு இருக்காங்க. அதுல பக்கத்து கண்ணே இருந்ததுனால 3 சிலுவை. இது எத்தனையோ சிலுவை எனக்கு வீடியோவில் எடுத்தாங்க, பாஸ்ட் மட்டும் தெரியுவேன். அது மாதிரி அந்த பக்கம் எடுத்தா நீங்க மட்டும் தெரியுங்க. அதனால இவ்வளவுதான் உலகமே ஜனமா யாரால இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சுக்குது. அதனால வலது பக்கம் கண்ண, இடது பக்கம் கண்ண. ஆண்டவருக்கு பக்கத்துல இருந்தாலும் பக்குவப்படாத கண்ணம் ஒருத்தன், ஆண்டவருக்கு பக்கத்துல இருந்தாலும் பக்குவப்பட்ட கண்ணம் ஒருத்தன். இவன் பக்குவப்படாதவர்களா பக்குவப்பட்டவர்களா பார்ப்பதற்கு நம்முடைய கடந்த கால ஞானஸ்நானம் என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. இந்த கல்வி எப்படின்னு கேட்டால், மார்க் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. 4:5 எல்லாம் சேர்ந்து படிப்போம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏற்கனவே ரிப்பெண்டன்ஸை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் யோவான் ஸ்நானகர். 5ஆம் வசனம் எல்லாரும் படிக்க. அப்பதான் நீங்க பிரசங்கம் பண்ணலாம். அப்பதான் நீங்களும் வாழ்க்கையில தெய்வீக ஞானம் அடையலாம், குணமடையலாம். படிக்கலாம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த இடத்துல யூதேயா தேசத்தார்னா தேசம் முழுவதும், எருசலேம் நகரத்தார்னா எருசலேம் சிட்டி. தேசம்ங்கிறது வந்து கண்ட்ரி, அதாவது எருசலேம்ங்கிறது சிட்டி. சுற்றுப்புறத்தார் யாவரும் அப்படின்னு மத்தியில போட்டிருக்கு, இங்க யாவரும்னு போட்டிருக்கு. அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மத்தியில போட்டிருக்கும் பொழுது சுற்றுப்புறத்தார் அனைவரும்னு போட்டிருக்கு. அதனால தேசத்துல ஒருவன் அவன் தப்பவில்லை, எருசலேம் நகரத்துல ஒருவன் அவன் தப்பவில்லை. அடுத்தது சுற்றுப்புறத்தார், அதுக்குள்ளே அவன் தப்பவில்லை. அவன் கண்டிப்பா ஞானஸ்நானம் பெற்றான். ஆகவே இவர் ஞானஸ்நானம் பெற்ற கள்ளர். லுத்திரன் சர்ச்சில் ஒரு ஐயா இருந்தார். அவர் வந்து அதிகாலத்தோறும் மைக்கில் பேசுவார். ஜெயராஜ் ஐயா. அவர் வந்து இவ்வளவு தூரம் வசனம்லாம் பேசுறீங்க, பாரதியில் இருக்கிற ஐயா, நீங்க ஞானஸ்நானம் பெறணும் ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, நல்ல ஞானஸ்நானம் பெற்றானா அப்படின்னு. நல்ல ஞானஸ்நானம் பெற்றாயா அப்படின்னு. இப்படி சொல்றீங்க அப்படின்னு நிரூபிச்சு காட்டே நான் பெற்றுறேன். நான் இதை எடுத்து காட்டினேன். யூதேயா தேசம் இந்தியா தேசம் மாதிரி, சென்னை எருசலேம் நகரம் சென்னை நகரம் மாதிரி, சுற்றுப்புறத்தார்னா திருநெல்வேலி, பட்டாபுரம், இங்கே கட்டளையில இருக்க பக்கத்தில் இருக்கிற வேம்பட்டி, அது மாதிரி சுற்றுப்புறத்தார் எல்லாருமே ஞானசம் போட்டிருக்கீங்க. எப்படியா தப்பும் அவன் பின்வரும் வாய்மொழிகளை பார்த்தா எப்படி அவன் ரசிக்கப்படான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு லுத்திரன் சர்ச்சு ஒரு மூப்பர் ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் பெற்று அதில் ஆசீர்வதி பெரிய வீடுலாம் கட்டி அடிக்கடி அன்பாக இருந்தார். பரலோகம் போயிட்டார். அப்போ என்னன்னு கேட்டால், ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் ரொம்ப அவசியம். சிலர் இன்றைக்கு ஜபம்தான் பிரதானம்னு சொல்லுகிறாங்க. பிரசங்கம் வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெடுத்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். ஒருவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? ஒரு விசுவாசிக்காவிட்டால் விசுவாசிக்காவிட்டால் எப்படி பரலோகம் போவான்? ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி அவன் விசுவாசிப்பான் அப்படின்னு பவுலே கேட்கிறார். விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆகையினால் இன்றைக்கு வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களா நாம் மாறணும், வசனத்தை கேட்கிறவர்களா மாறணும். காலையில சாப்பாடு சாப்பிடுறது மத்தியானம் மறந்து போகுது, மத்தியான சாப்பாடு ராத்திரி மறந்து போகுது. உலகத்துல ஆல்வேஸ் பிஸி வேர்ல்டு, பல விதத்துல குஷியாக இருந்துக்கிட்டு பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். சர்ச்சைக்கு வந்து லேசியா இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை வாசி, தினமும் செய்தின்னு ஆண்டவர் சொல்றார். எதுக்கெல்லாம் மறந்து போகிற உலகம், பலவித காரியங்களிலே நிறைந்து போகிற உலகம். நாம் ஆவியிலே நிறைந்து வாழ்வதற்கு வாரம் ஒரு முறை ஆலயம் வருவதும் சாலமும் நன்று. ஆகவே ஒவ்வொரு வாரமும் வரணும் போதகர் மூலம் பெறுவதற்கு. அதுபோல ஆவியானவர் போதிப்பார். அது வேத வசன தியானத்தின் ஜெப தனிமையில வேணும். சபையின் போதகம் உண்டு, தனிப்பட்ட தியான போதகம் உண்டு, தாய் தந்தை போதகம் உண்டு. இப்படிப்பட்ட பலவித போதனைகள் நிறைந்த உலகத்திலே நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழக்கட்ட கிருபை செய்வாராக. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆன்லைன் போதனை அப்படின்னு பலதை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பலவித போதனைகள் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய சபையிலே நமக்கென்று கொடுக்கப்படுகிற போதனை, அது நமக்கு எல்லாரும் சேர்ந்து கேட்கும் பொழுது first we are receiving blessing, more than that we are giving honoring to our Lord. தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறோம். வேத ஸ்தலத்தில் இருக்கிற எஜமானுக்கு வேத ஸ்தலத்தில் போய் கனத்தை கொடுக்கிறோம். ஒரு சில முக்கியமான அலுவலர்களை பார்த்து காரியத்தை சாதிக்க கனத்தை கொடுக்கிறோம். But what about church congregation? With our own heart, with our own spirit, we must give first honor to our Lord. நம்முடைய ஒரே இருதயத்தோடும் ஒரே ஆவியோடும் தேவனுக்கு முதலாவது கனத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இவன் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு கள்வன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாமும் கூட இன்றைக்கு அந்த காரியத்தை ரிமைண்ட் பண்ணி பார்க்க வேணும். அவன் ரியலைசேஷன்னா மறுபடியும் அதை எடுத்து உணர்ந்து பார்க்கிறான். ஒரு காலத்துல நான் ஞானஸ்நானம் பெற்றேனே, எங்க தேசம் நகரம் சுற்றுப்புறமெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றாங்களே, யோர்தான் நதியில ஞானஸ்நானம் பெற்றேனே, அப்பொழுது பிரசங்கம் பண்ணாங்களே, அவர் ராஜ்யம் வரும், அவருடைய பரதேசி என்ற இடம் அங்கே இடம் பெறும், அந்த பரதேசிக்கு போவதற்கு அவர் ராஜாதி ராஜாவாக வருவார், ராஜாதி ராஜா வலது பக்கம் இருக்கிறவர்களை பார்ப்பார், இடது பக்கம் இருக்கிறவர்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சிந்தித்ததெல்லாம் யோசித்து பார்க்கிறான். வலது பக்கம் நிற்கிற செம்மறியாடு தான் சேரும், இடது பக்கம் நிற்கிறது போகாது. இதையெல்லாம் நினைக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஃபார்மாலிட்டி கிறிஸ்டியனா இருந்துட்டேன், இப்போ ஒரு ரியாலிட்டி கிறிஸ்டியனா வருகிறேன், என்னுடைய பின்மாற்றத்தை எல்லாம் மன்னியும் என்று தனக்குள்ளே அவன் உணர்ந்தவனாக அவன் வித்தின் a moment, அந்த ஒரு தருணத்திலே ராமேஸ்வரன் அந்த தருணத்திலே முதல்வராஜ் சொன்ன மாதிரி அந்த நிமிடத்திலே, அந்த திடீர் சந்தர்ப்பத்திலே கம்ப்ளீட் சேஞ்ச். அப்படியானால் இன்றைக்கு நாம் அநேகர் ரட்சிக்கப்படுகிறதற்கு அப்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். ஆண்டவரே, இந்த ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு ஒரு சிற்றிண்டாகிற ரட்சியம், கொஞ்சம் அடிச்சாவது திருத்தம் அப்படியே சொல்லி குடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒருத்தர் சாப்பிட்டு சொல்ற, எப்படி இல்லாம இருந்தேன், இப்போ இந்த குடியினால எங்க ஒத்த காலே போச்சு, அதனால இன்னைக்கு குடிக்கவே கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு. அடிச்ச அடியில ஒரு ஆக்சிடென்ட்ல இருதயத்துல ஸ்டெண்ட், அது ஸ்டெண்ட் வச்சிருக்கு. இன்னும் நான் ஸ்டண்ட் பண்ண முடியாது, என் முதுகும் பெண்ட் ஆகி போச்சு. ஆண்டவனுடைய அற்புதத்தை நான் கண்டு வாழ முடியும். ஒப்பு கொடுத்துட்டேன். இதான் மொமெண்ட். இன் திஸ் மொமெண்ட் he got salvation. சவுல் பவுலானது கண்ணு குருடா போச்சு, சடுதி ஒளி தோன்றியது. இன் திஸ் மொமெண்ட் Saul becomes Paul. இதுதான் அந்த திடீர். பவுலும் சீலாவும் அங்கே ஜெபம் பண்ணி தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமி குலுங்கி அதிர்ந்தது.
புலிக்கு அதிர்ந்த உடனே அஸ்திபாரம் எல்லாம் என்ன செய்யுதான் அதிர்ந்தது. உடனே வாசல்கள் எல்லாம் ஜன்னல் மேல திறந்தது. எல்லா கட்டும் கயிறும் அவிழ்ந்தது. உடனே சிறைச்சாலைக்காரன் கொலை செய்ய போனார். ஐயோ ரோம அதிகாரி பயங்கர தண்டனை கொடுப்பான். அந்த தண்டனையை விட்டு சாகிறதை விட தானே செத்துடலாம்னு சொல்லி தற்கொலை செய்து கொண்டு போகிறான். ஓடி போய் அந்த பவுலும் செய்யலாகும், உனக்கு தீமை ஒன்றும் செய்து கொள்ளாது, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி, அப்படி ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? டக்குன்னு in this moment suddenly he was changed in his heart, complete change. Through one incident he got salvation. ஒரு சம்பவம் நடக்கிறதுனாலே அவன் திடீரென்று ரட்சிப்பு பெறுகிறான். ஒரே நாள்ல ரட்சிப்பு. ராத்திரி நேரத்தில் இந்த புண்ணெல்லாம் டீச்சர் போட்டு ஆரட்டும், உங்களுக்கு இந்த சிறைச்சாலையில அடிச்சு உதச்சி வச்சாங்க, மார்க்கெட்ல எடுத்து வந்தாங்க, முதலெல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு இவனும் சொல்லல, இந்த ஊழியக்காரங்களும் சொல்லல. அவ்வளவு மாத்தம் ஆதாயம். அப்படி சுகமா இருக்கிற சிறைச்சாலைக்காரனுக்கு அடியும் உதயம் வாங்கினவங்க ரத்த கோலத்தோட போய் தண்ணிக்குள்ள இறங்கி பிதாகுமாரம் பரிசுத்த ஞானம் இயேசுநாம ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. நானும் என் வீட்டாரும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி. அப்படி நீங்க உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பாவே ரட்சிக்கப்பட்டாருடா, வாங்கடா அப்பாவோட அப்போ அம்மா சொல்றா. அம்மாவே போயிட்டாங்க, வாங்கடா எல்லாம் உன் பிள்ளைங்க சொல்றான். எல்லாம் ஒரே ராத்திரி மிட் நைட் பேப்டிஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? மிட் நைட் சர்வீஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஐநாவரத்துல திருமணமான புதுசுல நானும் என் மனைவி சிட்டிக்கு போனோம். அப்போதான் நாயக்கன் ஸ்ட்ரீட்ல ராத்திரி போன உடனே வீட்டுல அடிக்கடி கடிதம் கொள்ளப்பட்டோம். தன் விடுதலையை கடினப்படுத்துகிறவன் சகாயப்பட்டி சடிதியில் நாசம் அடைவான். அவ்வளவுதான். இந்த வசனம் தெரியாத புரியாத வசனமா, உணராத வசனமா இருந்திருக்கிறது. அவன் விழுந்து அதோடு புரண்டு அழுத வந்தான். நீங்க நம்ம தெரியும். அடுத்த நாள் காலையில 3 மணி 4 மணி வரைக்கும் ஐயா அவன் உருண்டு 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 அழுதுட்டு இருக்கான் ஐயா அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருக்குது. அப்படியே விட்டுருக்கு அப்படின்ட்டேன். உருண்டு உருண்டு அழுகுறான், பாவி பாவி பாவின்னு அழுகுறான். கனகராஜ் வருவார், அவர்கிட்ட கேளுங்க நடந்த சம்பவத்தை. அவர் கண்ணால பார்த்தேன். அப்போ அழுது 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 காலையில தாழை அழுகையை முடிச்சுட்டு அடுத்த நாள் அவன் வெளிநாட்டுக்கு போனோம், ஃபாரினுக்கு. கரெக்டாக அடுத்த நாள் ஃபாரினுக்கு போனான். இன்னைக்கு வரைக்கும் அவன் நல்லா இருக்கிறான், வேலையா இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ என்னன்னு கேட்டா, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே கர்த்தாவே ரட்சிக்கும், கர்த்தாவே காரியத்தை வாய்ப்பு பண்ணும் என்று ஜெபிக்கும் பொழுது through salvation we can receive success in our life. ரட்சிப்பின் மூலமாக காரியங்களை வாய்ப்பு பெற முடியும். இந்த மகள் சாப்பிட்டு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமாக சம்பளம் தானே அப்படின்னு சொல்லியே அந்த வேலை கூட்டு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இனி சந்தர்ப்பங்கள் மாறி மாறி எத்தனை வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். In this incidents, in this moment, the momentary blessing because of your repentance of salvation. அதே மாதிரி வியாதி திரும்ப திரும்ப வரும், வியாதி போகும், வேக்கன்சிஸ் இருக்கு. In this moment sickness, she was healed by God. அது in this moment. அதனால அத்தருணத்திலே, அந்த நிமிடத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே திடீரென்று. ஆகவே உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்ட காரியம், எப்படி திடீரென்று அந்த சவுல் பவுலானான், எப்படி திடீரென்று அந்த பவுலும் சீலாவும், எப்படி அந்த சிறைச்சாலைக்காரன் வீட்டாரோடு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று விருந்து வேற போட்டு சாப்பிட கொடுத்து சந்தோஷமா போகிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொன்ன திடீர் சம்பவம். அப்போ என்னன்னா, திடீர்னு கல்வன் திடீரென்று அவன் ரட்சிக்கப்பட்டான்னா அங்கே எல்லாம் ஆயத்தமா இருக்கிறார். அங்க அக்கினி வந்தோன்னா பட்டுன்னு பிடிச்சிருச்சு. வெயில்ல கிடந்து காஞ்சி போன விறகு தீ கொளுத்தி வச்சவன பட்டுன்னு பிடிச்சிக்கிட்டது. ஆனா ஈரம் அப்படி தீ பிடிக்காது. அதுபோல பாவம் என்று தண்ணீரை குடித்து வாழ்கிறவர்களுக்கு பயம் வராது. ஆனால் பயம் வந்தவன் தனக்குள்ளே உணர்ந்து நான் ஞானஸ்நானம் பெற்றவன் அல்லவா, நான் அவருடைய ராஜ்யத்தை பற்றி அறிந்தவன் அல்லவா, அவருடைய வருகையை பற்றி அறிந்தவன் அல்லவா,
அவருடைய பரதேசை பற்றி அறிந்தவன் அல்லவா என்று சொல்லி தன்னை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறார். ஆகவேதான் தாவீது, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அந்த என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும், அப்பொழுது நான் உத்தமனாகி நான் பெரும்பாதகத்திற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று அவர் ஜெபிக்கிறார். துணிகரமான பாவங்களை ஆண்டு கொண்ட ஒன்றாண்டு கொண்டு ஜெபிக்கிறார். Through our prayer, by pricking heart inside of our life, God will give complete change within a minute. ஆகவே இன்றைக்கு பின்மாற்றத்தில் யாராகிலும் காணப்படுகிறோமா? ஒரு பேக் ஸ்லைடிங் லைஃப் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம ஆண்டவர் தானே, நம்ம தெரிஞ்ச வேதம் தானே, நம்ம விட்ட ஞானஸ்நானம் தானே, நம்ம எல்லாரும் விட்டது போல நம்ம இருக்கிறோம். சித்தாவிய தீபாசனம் தெரியுமே, நமக்கு தான் இயேசுவை பற்றி தெரியுமே, ஞானஸ்நானம் வருகையை பற்றி தெரியுமே. அவர் ராஜா வர போறாரு தானே, அவர் எல்லாருக்கும் மரணம் தர போறாரு தானே, அவர் ராஜா வரும், ராஜாக்கள் ஆசாரிகள் ஆள போறாரு தானே, இதெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி அசதி ஆகிறாதபடி நாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், ஒரே நிமிஷத்துல கண்ணு பட்டுன்னு போச்சு. சவுரு பவுலா மாறுறது காரணம் தான். ஒரே நிமிஷத்துல பூமி குடிக்கு அதிர்ந்து, சிறைச்சால கதவுலாம் திறந்து, பவுல்சியில கட்டுலாம் அருந்து, அவன் அப்படியே திகைச்சு போய் நானே வீட்டாரம், நான் என்ன செய்யணும்னு கேட்டா, என் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வீட்டார் ரட்சிக்கப்படும், வீட்டார் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. திடீர் உப்புமா, திடீர் உப்புமான்னா அவசர காலத்துக்கு வேணும். அது மாதிரி திடீர் ரட்சிக்கப்படக்கூடிய காரியம் இன்னைக்கு உண்டாகணும்னு சொன்னார். ஆண்டவரே, எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, ஆண்டவரே எங்க தாத்தா, ஆண்டவரே என் புள்ள, என் மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மொமெண்டேரியல் ரிப்பண்டன்ஸை கொஞ்சம் பையன் செய்யணும் செய்யுங்க. கடந்த வாரத்திலே ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். இந்த ஏஞ்சல் தான் என்கிட்ட சொன்னான், கத்திரிக்கு சோத்திரம், நல்ல ஆதாயம் வந்து ஊஞ்சல் ஆடுதம்மான்னு ஒரு வாலிப பிள்ளை கிறிஸ்தவா, அவன் அங்கிருந்து அப்படியே வீரத்தில் வந்துட்டு இருக்கிறான். அவன் இந்த திருநென்ற ஊர்ல அந்த பக்கம் இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு பையனை அவன் லவ் பண்ணி இருக்கிறான். கவுன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, லவ் அவ்வளவுதான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேற புகழேந்தி, இவங்க ஒருத்தன் வந்து இல்லையாண்டிட்டு இருந்தாலும் தெரியல. அவன் வந்து அப்படி, இன்னொருத்தன் வந்தா வண்டியில் இப்படி ரெண்டும் அந்த மீஞ்சல் பிரிஞ்சு பக்கத்துல வரும்போது அடிபட்டு அவனுக்கு லங்ஸும் அவுட்டு, கிட்னி அவுட்டு. ஒரு கிட்னி வித்தாலாவது நிறைய பணம் கிடைக்கும். கிட்னி அவுட்டு, அடுத்தது லங்ஸு போச்சு, மூச்சு விட முடியாது, ஒன்றுக்கு ஒழுங்கா போகாது, அவ்வளோதான். காலை கை நீங்க ஆரம்பிச்சிடும். சுகர் வந்து உடம்பு காலையை நீங்கிறக்கூடாது பார்த்துட்டு இருக்கோம். என் ரைடு வைக்கணும்னாலும் சரி, வலிமையில் ஓங்கி போயிடுவோம். தன்னால போற ஜீவனை ஏமாத தேடிட்டு அடிக்கிறோம். மகளே, அடிபட்டு அழகான பிள்ளை, விலக வேண்டிய பாவத்தோடு விலகலை. அதனால அங்க வந்து சாத்தா வந்து என்ன செய்யல, சாத்தாட்டா கொலைக்கு அவன் இருந்தா, அதனால அடிபட்டுது. என் புகழேந்து என்ன செய்வான், நான் என் புகழையே ஏங்கிட்டு போறேன், என் புகழ் ஏந்துற அளவுக்கு ஒன்று ஏற்ற முடியாதுமா, உன் கிட்னி அடிபட்டு போச்சு, உன் லங்ஸ் அடிபட்டு போச்சு, உன்னைய சுமந்துட்டு நான் வாழ்றதை விட வேற ஒரு பிள்ளை வாழ்றதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் உங்களை யோசனை பண்ணிட்டீங்கன்னா லவ் ஃபைனலி ஹவ் அது தெரியாதபடி செய்யுது வேலை. வாரி உள்ள போச்சு வந்து சொல்ல, இன்னும் வாழ்க்கையே இல்லை, இருக்கிறது நல்லதா காலமெல்லாம் மனசுல சங்கடப்படுறத விட போய் சேர்ந்துட்டேன். அந்த ஆத்மாவுக்கு வேதனையா இருக்கிறது. அதான் கண்ணுக்கு அழகான காரியத்தை கொஞ்சம் நின்று கவனிக்க வேண்டும். ரத்த ஓட்டம் இருக்கும்போது சற்று புத்திசாலித்தனமான வாரி பண்ணே கண்ணி கையே. அதனால உலக பிரகாரம் மத்தோடு பதிலொன்னா வாழக்கூடாது. லட்சக்கணக்கான ஜனங்கள் போனார்கள். அவர்களில 2 பேர் தான் அந்த மோசை கானானுக்கு போனாங்க, பாலம் தேர்வு ஓடுற தேசத்துக்கு. அத்தனை லட்ச ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் கஷ்டப்பட்ட நாள்ல கடல் பக்கத்துல இருந்து அழுதான். கடல் 2ஆ பிளந்தது. ஒரு காடு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆளுநருக்கு கொடுக்க முடியுமான்னு அவரை ரொம்ப நோஸ்கட் பண்ணுவான். கடலையே 2ஆ பிளந்துட்டாரு. அதை பாவி, உனக்கு உணர்வு இல்லை,
ரட்சிப்பை மறந்தார்கள். காரியமே கொடுப்பாரோ, கொடுத்தாரு. கொடுத்து வாயில் இருக்கும்போது அடிச்சாரு. அத்தனை பேர் செத்து போனோம். வனாந்திரத்துல அந்த சுகமான தென்னமரத்து காற்று டூர் போன மாதிரி உல்லாசமான நதிகள் ஓடுகிறது. குளிர்ச்சி நதியில ஏறி வருகிற காற்று அப்படியே சுத்தமா இருக்கிறது. குருவிகள் பாடுகிறது. சோலைவனம், பாலைவனம் சோலைவனமோடு மாறுகிறது. அப்படியே ஒன்றுக்கொண்டு அப்படியே கரண்ட் என்ன செய்யுதுன்னா, ஒருவர் மேல் ஒருவர் இருந்து ஆணும் பெண்ணும் விபச்சாரம் பண்ணினார்கள். அவர் விபச்சாரம் பண்ணும் பொழுது ஒருத்தர் மேல் ஒருத்தர் இருக்கும் பொழுது ஒரே குத்து டக்குன்னு குத்திட்டான். கடகாஸ் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 10 கட்டளையும் ஒரு கட்டளையை மீறிட்டான். அவனை வெற்றலாம் சொல்லி ஆண்டு சொல்லல. பினகாஸ் நியாயம் செய்தான்னு வேறு எழுதியிருக்கு. தேவனுக்கு அந்த வைராக்கியம் உண்டு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பெல்லாம் கண்ட நீ கடலையே திறந்து கொண்டே காப்பாத்தினார மண்டு. என் மகன் பொம்பளை மண்டு ஆம்பளை முட்டை அப்படிங்கிறான். முதல் தெரிவிப்பட்டாங்க சரியான பொம்பளை முட்டா பொம்பளை அப்படின்னு தெரிவிப்பட்டேன். காரணம்லாம் சொல்லக்கூடாது. இவன் உடனே பிடிச்சிக்கிட்டான். அதான் சொல்லக்கூடாது. நீங்க பொம்பளை மண்டு ஆம்பளை முட்டா அவ்வளவு விளக்கமா சொல்றான். சரி, எப்படியோ எனக்கு என்ன சொல்லுகிற, தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்கணும். இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சொல்லணும். வாலிப பையன்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். எல்லாம் அப்படியே சிட்டா பறந்து சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை கூட்டு நடக்கணும் கிடைக்கும் சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. லட்ச ஜனங்கள் அவுட்டு போய் சேர்ந்தவன் தான் போனாங்க. யோசுவாவும் காலேபும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட்டபடியால் அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். ஆகவே இயேசுவும் சொல்லும் பொழுது, நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு துணிகரமான பாவங்களிலே போகிற உலகத்திலே தேனிமையிலும் பெரிதேனிலும் மதுரமான தேவ வார்த்தைகளை இணைந்து பிதாவோடு மிக பாக்கியமான ஐக்கியத்தை பெற்றிருந்தார். நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே எப்போதும் சிந்தையிலும் பேச்சிலும் உணர்விலும் சபையிலே திரும்ப வந்து திரும்ப வேதத்தை வாசி தியானித்து அவரோடு அவருடைய வார்த்தையினாலே அவருடைய தியானத்தின் ஆவியினாலே அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அங்கே சுத்தி பார்க்க காலமே இனிமே இல்லை. ஏனென்றால் நீ இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். இன்று இரவு என்னுடைய உயிர் பிரிந்தால் நான் பரதேச செல்வேனா? இன்று இரவு என்னுடைய உயிர் பிரிந்தால் நான் இன்றைக்கு பரலோகத்தில் வாழ்வேனா என்பதை ஒவ்வொரு ராத்திரியும் சிந்தித்து கொண்டு படுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் 2 காரியத்துக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று எதிர்பாராமல் வருகிற மரணம், இரண்டாவது எதிர்பாராமல் வருகிற இயேசுவின் ரகசிய வருகை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அல்லேலூயா. மண்மயமாம் வாழ்க்கையில் நீ காண்பதும் மாயா, வேதம் சத்தியம்
எல்லாம் மாய. அழகான பருவம். ஒரு பெண்ணும் கொண்டு ஒன்றே சப்பு போயிடுது. 7 வர்ணஜாலங்கள் தோன்றுகிற இன்ப நிலாவிலே 7 வர்ணங்கள் நிலாவில் அந்த 7 வர்ணஜாலங்கள் தோன்றுகிற அழகான வானவி வாய்க்கால் தெளிந்த தண்ணீரிலே என்ன அழகாக காணப்படுகிறது. கையினாலே பிடித்து எடுக்கலாம் என்று தண்ணீருக்குள் கைவிட்டால் அது கலைக்கு மறைந்து விடுகிறது. அண்ணாந்து பார்த்தால் வானத்தில் அழகாக தோன்றுகிறது, அதுவும் மறைந்து விடுகிறது. இதுதான் உலகம் அருமையானவர்களே. இதுதான் பாவத்தினுடைய சிற்றின்பம். இதுதான் கண்ணீர் கவரும் காட்சி. இதுதான் ஒரு அற்பமான சந்தோஷ இன்பம். அதுக்காக நம்ம அனுபவிக்க தள்ளாம இல்லையே, அனுபவிக்க வேண்டாம் சொல்லலையே. நமக்கு அவரவருக்கு ஆண்டவர் அளந்தபடியின்படி அளவு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பற்றி அனுபவிக்க வேண்டும். நியாயமான வழியிலே சம்பாதிக்க வேண்டும், நியாயமான வழியிலே திருமணம் கொள்ள வேண்டும், நியாயமான வழியிலே உழைக்க வேண்டும், நியாயமான வழியிலே எல்லாவற்றிலும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் அவரவருக்கு அளந்து கொடுத்திருக்கிற கிருபையின் அளவின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு தேவனுக்கு பயந்து உணர்வுள்ளவனாய் வாழ்வதற்கு அவனுடைய ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு நிலை. 2 சிலுவைதான். இயேசுநாதர் 3 இயேசுநாதர் இருக்கிறது சிலுவை, அது மகிமையின் சிலுவை. இந்த கீழ்ப்படியாதவனுக்கு இருக்கிறது கொடுமையின் சிலுவை. இந்த கீழ்ப்படிந்து ஐயோ நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டிய தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா பாவி அப்படியே சொல்லுகிறவனுக்கு கிருபையின் சிலுவை. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தேவகுமாரனுக்கு அருகிலே ஒருவன் கிருபையிலே காணப்படுகிறான், ஒருவன் கொடுமையிலே காணப்படுகிறான். இயேசுவோ மகிமையிலே உயர்ந்து போக காணப்படுகிறார். ஆகவே கொடுமையா அல்லது கிருபையா, நடுவிலே இருக்கிறது தேவனுடைய மகிமையா என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் 3 சிலுவை. இதனை குட் ஃப்ரைடேயா, இன்னைக்கு குட் சண்டே, காட்ஸ் சண்டே. திஸ் இஸ் நாட் பேட் சண்டே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த இடத்திலே நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே அந்த ஆவியானவருடைய கிரியை தான் காணப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் வருடுகிற ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் வருடுகிற ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் வருடுகிற ஆவியுமாகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரே, அந்த ஆவி அங்கே பயணம் செய்கிறது அருகில். அது அவனுக்குள்ளே தியானமாய் மாறினது. அவன் மயானத்தில் போய் மாண்டு நரகத்தில் போகாதபடி அவன் மகிமையான பரதீசுக்கு ஆயத்தப்படுகிறான். அது எத்தனை அதிகாரம்? ஏசாயா 41, 61, 61. 21ஆம் நூற்றாண்டுல ஏசாயா 61 அந்த பகுதியை மறக்க கூடாது. ஆகவே இன்றைக்கு அந்த உணர்வுள்ள இருதயம், momentary repentance is a situation of punishment. ஒரு தண்டனை தங்கள் மேல் இருக்கையில் அவர்கள் வேண்டுதல் செய்தார்கள் என்று பொதுவாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அவர்கள் அந்தரங்கு வேண்டுதல் செய்தார்கள். அந்த வசனம் பொது ஜனத்துக்கு தான் கொடுத்திருக்கு. ஆனா பொது ஜனங்கள் உணராத உலகத்திலே லட்சம் காடையை தின்னு போட்டு அங்க போய் சேர்ந்துட்டான் பாடையில. ஆனால் கானான் தேசத்துக்கு போனது யோசுவாவும் காலேபும். ஆனால் இந்த கல்வன் பல கீழ்ப்படிய வேண்டிய இந்த கீழ்ப்படியாமல் போனாலும் இவன் தன்னகத்தே தனிமையிலே அழகாக கீழ்ப்படிந்து போய்விட்டான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், பாவத்திற்கு மனத்திற்கு ரட்சிக்கப்பட்டு விட்டேனா, நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேனா, பாவத்தின் மன்னிப்புக்கு உடன்படிக்கையாக, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டு ஜலத்தினால் ஆவியாலும் புறப்பட்டு போக முடியாத ஆவியின் அபிஷேகத்தை பெற்று விட்டேனா, பிறகு கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுமே, அதுக்காக நான் பங்கு பெற்று அந்த சபையார் சிறுவங்கியார் சபையை கூட காணப்படுகிறேனா,
சபை முடிவதில் விட்டுவிடாதபடி ஒழுங்காக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கீழ்ப்படுகிறேன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படி உங்கள் தசம பாகங்களை கொண்டு வந்து கொடுப்பீர்களாக வசனம் இருக்குது. சகோதரியே, தசம பாகத்தை ஒழுங்கா கொடுக்கிறீர்களா? அருமையான சகோதரனை கொடுக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயந்திருக்கிற பழகும்படி, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பழகுறதே கிட்சிக்கு பிறகுதான் சர்ச்சை பண்ணணும். நல்லா படிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். இன்னும் கிண்டர் கார்டன் இருக்கிறது எப்படி? என்ன எல்கேஜி யூகேஜி இருந்து எப்படி? You must need growth in your spiritual life. ஆகவே பிறர் சொல்லுகிறது அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை கீழ்ப்படிய வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயங்களில் அநேக நமக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் திடநம்பிக்கை கொண்டவன், பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறது ஏராள காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய செயல்களிலே சிந்தையிலே கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். எனக்கு பயந்து இந்த காரியத்தினை செய்ததினால் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற ஆசீர்வாதமாக நிறைவேற கல்வாரியிலே திரும்புகிற உடனே பரதேசம் மாத்திரமல்ல, இந்த பரதேசியாய் வாழ்கிற பூமியிலேயும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, தேவவசனம் கேட்கிறோ, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இது போல செபிக்கும் ஆண்டவரே, இந்த கடின இருதயம் உள்ள ஆத்மாவை, இந்த திமிரான ஆத்மாவை, இந்த குடிச்சிட்டு கொண்டாடி அடிக்கிற மனைவி அடிக்கிற அந்த ஆத்மாவை, இந்த ரபடி அப்படி இப்படி பேசுற அந்த ஆத்மாவை, ரொம்ப துணிகரமா பாவம் செய்யற ஆத்மாவை, ரொம்ப தென்னாவட்டாவின் ஆத்மாவை, எப்ப பார்த்தாலும் வெறுப்பா அந்த உலகம் துக்கப்படுற ஆத்மாவை இதை அடிச்சாவது திருத்தம் மொமெண்டேனியல் ரிப்பெண்டன்ஸ் ஏற்படுகிறதற்கு அவன் காலமெல்லாம் நல்லா அடிக்கப்பட்டு அப்படியே வறுத்த காப்பி போட்ட இடிச்சா காஃபியா டேஸ்டா மாறுற மாதிரி வறுத்து எடுக்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க. அதைத்தான் பவுல் சொல்றாரு பொருந்தியல்ல, இப்படிப்பட்ட பாவம் செய்தவனை நான் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த கீழ்படியாத பிள்ளை 3 வருஷத்துக்கு ஹாஸ்டல்ல சேரு, அங்க உள்ள அளவு சாப்பாடை தின்னு அடிபட்டு அங்க காட்டிட்டு நடந்தா தான் புத்தி வரும் அப்படின்னு விடுற மாதிரி கொஞ்சம் ஒப்பு கொடுக்கணும். இப்படிப்பட்ட பாவம் செய்தவனை சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். இப்படி இவ்வளவு காலம் இவ்வளவு டிவியில செய்தி, அங்க பிரசங்க ஆவியில செய்தி, இந்த பாவி நடந்திருக்க மாட்டேங்க ஆண்டவரே. நல்ல யாக்கோபை தொடச்சத பிடிச்சவன் பிடி ஆண்டவரே, நல்லா அந்த பாவம் அடிச்ச மாதிரி அந்த அடி ஆண்டவரே, அவனை எப்படியாவது உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைய மாற்றக்கூடிய உள்ளத்தை பிடிக்க ஆண்டவரே. அவனுக்கு போகிற இடத்துல இடி விடுற மாதிரி பயம் உண்டாகும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமா தன்னால வருவான்.
மகன் தன்னால திருந்துவான், மருமகன் தன்னால திருந்துவான், மனைவி தன்னால திருந்துவான், எல்லா குடியும் திருந்துவான். செய்யறன்ற ஒப்பு கொடுத்துட்டு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, என்னப்பா இப்படி எல்லாம் உனக்கு ஏற்பட்டது நினைச்சு எவ்வளவு வருத்தமா இருக்கு, நீ ஆஸ்பத்திரியில கஷ்டப்படுறியே, இவ்வளவு துன்பப்படுறியே, அடிச்ச அம்மா அப்படி சும்மா அப்படி தடவை கொடுக்குற மாதிரி, கவலைப்படாத, அந்த காட்டு சோறு கொடுப்பார், நீ ஒப்பு கொடு. அப்படி சொன்னவங்களுக்கு தான் கல்யாணம் நான் நடத்தி வைக்க போறேன். அப்படி இல்லைன்னா அடி போதவும் அண்ணனுக்கு உதவ மாட்டான். அதனால பவுலே சொல்லிட்டார், ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமாகவே மாமியாரெல்லாம் சாமியார் மாதிரி மாறிடுவாங்க. இல்லையா சொல்லுவோமா? நீ என்னடி நான் என்னடி என் வீடு என்ன பண்ணுவேன், என் சாமியார் ஆக்குற வரைக்கும் மாமியாருக்கு நீ என்ன செய்யணும், சரியா அந்த பூமியார இருக்கு ஜெபிக்கணும். கதற்கு சோத்திரம் உண்டாவதாக. சரி. அப்ப என்னன்னா இந்த மாதிரி அந்த மூமெண்டரி இருக்குன்னா அடி பட்ட அடியில வேண்டாயா, இனிமே நான் ஒப்பு கொடுத்துறேன். குளப்பாக்கத்துல 2 நாளைக்கு முன்ன கல்யாணம் நடத்தி வச்சுட்டு வந்தேன். அந்த குடும்பத்துக்கு நான் 3வது தலைமுறை தகப்பேன், ஆவிக்குரிய தகப்பேன். அதான் போய் சொன்னேன், பரம அப்பா அங்க இருக்கிறாரு, பெரிய அப்பா இங்க இருக்கு, ஏசப்பா பெரிய அப்பா கீழே இருக்காரு, அதுக்காக சிறியப்பா சித்தப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து நடந்த கல்யாணம் தான் இது. 5 நிமிஷம் எல்லாம் பத்தாது. எந்திரிச்சு 2 வசனம் எடுக்க 1 நிமிஷம், தவங்கி போய் ஜெபிக்க 1 நிமிஷம், 3 நிமிஷத்துல 2 பேச முடியும். அதெல்லாம் முடியாது. இந்த 3ஆம் தலைமுறைக்கு நம்ம இதெல்லாம் பேசி எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் பாத்திரமா வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்தேன். செய்தா ஊழியத்தை சரியா செய்யணும், சாப்பிட்டா ஒழுங்கா சாப்பிடணும், இல்லையா சாப்பிடவும் செய்யாது, தூக்கம் செய்ய புஷியான்னு. அது மாதிரி சரியா தேவை செய்தி கொடுத்தேன். அந்த குடும்பத்தில் இன்னைக்கு வாழையடி வாழையா 50 ஆத்துமாக்கள் இருக்கு, அழகா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் தெரியுமா? ஆலமரத்தின் ஒரு விதையானது மரமாகி பெரிய அந்த விழுதுகளை படைத்து இருக்கிறது போல ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு. இமானுவேல் சுப்பிரமணியமா இருக்கும்போது பூண்டி டேம்ல தற்கொலை செய்து கொள்ளும்படியா போனார். தற்கொலை செய்து கொள்ளும்படியா போகும்போது அவங்க அம்மா குறிச்சுட்டவங்க அந்த இதெல்லாம் செய்யறவங்க மந்திரகாரியம் தான். கடவுள் கடவுள்னு அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு நான் இன்னும் கடவுளே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் சாகுறதுக்கு முன்னே எனக்கு 2 ஒன்று தெரியணும். அந்த ஆலமரத்தை கீழே நின்றுவிட்டு விழுதுல தூக்கு போட்டு சாக போகும்போது கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் எனக்கு இப்போ சொல்லணும் அப்படின்ட்டு நிற்கிறேன். திடீர்னு 2 இடி, ஏன்னா இடி முழக்கத்திலிருந்து பேசினேன்னு மோசேன்னு சொன்னாரு. 2 இடி தம் தம் மியூசிக்கு பின்னால பாட்டு தெளிவா கவர் பண்ணப்படும் மற்றவங்க உள்ளத்துல. அதனால இடி முழக்கம் இன்னைக்கும் பேசுறேன். விழுந்த உடனே இப்படியே தவிச்சு நிற்கிற நேரத்துல அந்த குடி போதையெல்லாம் மறந்து போச்சு. அவரை போய் நிற்கும் போது இருக்கிறேன் ஒரு சத்தம், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவரே இன்னைக்கு இருக்கிறேன் சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே பொத்துன்னு தலையை விழுந்தார். அவரை தரிசித்த போது செத்தவனை போல விழுந்தேன். இந்த சுப்பிரமணியம் விழுந்தார். மழை திடீரென்று பெய்ய ஆரம்பித்தது. அப்படியே அவருடைய முகத்திலே தெளிவு வந்தது. குடிகாரம் தண்ணீர்லாம் செத்து போயிடும் தெரியுமா? குடிச்சு படுத்து வழி தண்ணி கொடுக்கணும் அவனுக்கு. அப்படியே நேரத்துக்கு என்னுடைய ஜேக்கப் சுப்பிரமணியன் சொல்லுகிறதான பழைய விசுவாசி அந்த மகளுடைய குடும்பத்தில் பார்த்தேன். அந்த மகளை எனக்கு பார்த்தாங்க. அந்த மகளை குடும்ப பக்கத்தில் எனக்கு குடும்பம் அவர் நல்லா இருக்கு. கை வச்ச இடம் கால் வச்ச இடம் ஆளுநர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ அங்கிருந்து ஓடி வந்தார். வந்து ஜேக்கப் சுப்பிரமணியன் வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்தார். நானும் சைமன் சண்டே அமெரிக்காவில் இருக்கார். அவர் நான் இன்னைக்கு இருக்கிற சர்ச்சில் வந்தவொன்னு கை வச்சு ஜெபம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் குடிய நாவியை கட்டுகிற விடுதலை உண்டாவதாக. அதிகப்படியை கை வச்சவன வெய்யாத வாழ்வு. செட்டியார் பட்டாதான் தெரியும் செட்டியார் வாழ்வுன்னு அவர் ஏராளம் பட்டுட்டாரு. இப்போ அதை சுட்டுட்டுது, பாவத்தை விட்டுட்டாரு, ஆண்டவர் வழிய வந்து கட்டுட்டாரு, ஆசீர்வாதம் பெற்றுட்டாரு. கரங்களை தட்டி கந்தரமயப்படுத்துங்க. பிறகு பார்த்தா அவர் என்ன செய்தார்னு கேட்டா, அவருடைய வாழ்க்கையில அவருடைய மனைவியுடைய ஒரு கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் சந்தோஷத்தை பெற்றார். மனைவி சொன்னார்,
இந்த சட்டி பானை எல்லாம் இது நடந்து அவன் மனைவி சொல்ல கேட்பீங்க. நீங்க நேற்று பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. 500 பேருக்கு வேறு ஆட்கள் அவ்வளோ அந்த பேர் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சட்டி பெட்டி எல்லாம் ரெடி வச்சுக்கோயா, என்னைக்கு மனம் திரும்புறியோ அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வரணும்ட்டார். ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்பட சன்மார்க்கம் இருக்கு. இவர் அப்படி திருடுறத குடிச்சு எதுக்குமே குடிகார ஆயா பேர் இருந்த இடம் ஒரு பேருந்து குடிகார பேருந்து இருக்கு. அவனால போய் இது இருந்த மனுஷன் இந்த ஜபத்துக்கு பேர் விடுதலையான ஒன்று அவங்க மனைவி வர்றாங்க. ஐயா குடிக்கிறதே இல்லையா, மாறிட்டாரு, நீங்க மாறிட்டு ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் பேக்கலாம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு படிப்பு இல்லாமல் அறிவு இல்லாமல் எல்லாம் உபயோகப்படுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை கூப்பிட்டு நானே இங்கேருந்து போய் நம்ம ஸ்கூலில் தான் வச்சுருந்தேன், போய் ஏற்றி கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் இதெல்லாம் அவன் செய்ய வைக்கிறது, நம்ம செய்கிறது இல்லை. காற்று அடிக்கும் போது படகு போகுதுன்னு ஏற்கேன் எனக்கு தான் பாரம் கொடுத்தாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட்டு போய் இவரையும் கூட்டு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த ஸ்கூலில் சேர்த்தாச்சு. நீ பையன் படித்து ஒரு எலக்ட்ரீஷனாக இருக்கான், கம்பெனியில் இருக்க வேலை செய்கிறான், அவனுக்கு பிள்ளை பிறந்து அவருடைய பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ண போனேன். வாழையடி வாழையாக வாழ்க்கிறான் போதாது. உமன்சேரியல் ரெப்பண்டன்ஸ். அதனால அவ்வளவு பாடுபட்டவனுக்கு ஆண்டவர் சந்தித்தார். துன்பப்பட்டவனை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. ஆகவே துன்பப்பட்டும் என்னை கைவிடவில்லை என்று ரட்சிக்கப்பட்டவர். ஆகவே நாமும் கூட ஒரு ரட்சிப்பு உண்டாக அந்த 5ஆம் வரத்துல ஒரு சம்பவம் நான் சொன்னேன். அப்போது நாய்க்கன் ஷீட்ல ஒரு சம்பவம் ராவல்லாம் ஆனது ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னேன். அது மாதிரி இந்த இமானுவேல் சுப்பிரமணியனுக்கு இமானுவேல் வச்சோம். அவர் அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஏற்படணும், ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில கர்த்தருடைய ரட்சிப்பு ஒரு மெய்யான மனம் திருப்புதல் உண்டாக வேணும். திஸ் இஸ் கால்டு மொமெண்டரியல் ரிப்பெண்டன்ஸ். ஆண்டவரே அப்படி செய்யும்னு சொல்லி ஜெபிக்க, இது தப்பு கிடையாது. வசன ஆதாரத்தை சொல்லிட்டேன். ஆக நம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? பரதீசுக்கு போக வேண்டுமானால் எல்லாரையும் கொண்டு போவதற்கு இப்படி சொல்லி ஜெபிக்கும் போது நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கல்வன் உணர்ந்து கொண்டு அவனுக்கு நீ இன்னும் தேவனுக்கு அதான் நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறேன். மினிஸ்ட்ரிங் மைண்ட் ரிப்பெண்டன்ஸ். மினிஸ்ட்ரிங் மைண்ட் ரிப்பெண்டன்ஸ்னா இவன் ரிப்பெண்ட் ஆகி இன்றைக்கு பரதீசில் இருப்பாயின்னு வாக்கு பெறுவதற்கு முன்னாடி அந்த கல்வனுக்கு வந்து செய்யறான். என்ன செய்யணும்? ஊழியம் செய்யறான். நீ இவ்வளவு துன்பம் இவ்வளவு ஆக்கினை அடைந்திருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா, நானே துன்பப்பட்டவன், நானே சிறுவையில் இருக்கேன், வேற யாராவது வந்து சொன்னா அவன் கேட்பான். அந்த கல்ல பைய நான் திருந்தின கல்ல, நான் துன்பப்பட்டு வருந்தின கல்லனா இருந்தாலும் நான் பறந்து பரதேசிக்கு போயிடுவேன். இந்த பைய திருந்தவும் மாட்டேங்கான், வருந்தவும் மாட்டேங்கான், இவங்க பறந்து போக போறான், விரைந்து நரகத்துக்கு போக போறான்னு சொன்ன அளவுக்கு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லாம நானும் என்னால் தெரிந்த வரையிலும் சொல்லுவேன் என்று சொல்லி அந்த அவன் தன் நிலைமையில் இருந்து கொண்டு நீயும் இந்த நிலைமையில் இருக்கிறாய், நானும் இந்த நிலைமையில் இருக்கிறேன், எனக்கும் சிலுவை இருக்கு, கிருபையின் சிலுவை, உனக்கும் சிலுவை இருக்கிறது, அது கொடுமையின் சிலுவை. சிலுவையை விட்டு இறங்கினா நேர இன்னும் இறங்கி நரகத்துக்கு போக போறேன், நான் சிலுவையை விட்டு இறங்கினால் மேலே உயர்ந்து போகிறேன் என்று என்னுடைய அனுபவத்தை கொண்டு சந்திக்கிறான். என் புள்ள நடக்கலையே, என் பொண்ணுக்கு இன்னும் மூல வளர்ச்சி இல்லையே, அதனால நான் புல்பிட்டில் பிரசங்கம் பண்ண மாட்டேன், அதனால சாட்சி சொல்ல மாட்டேன்னு இருந்தா நான் இப்படியே ஊழியம் செய்வேன். அந்த திரவதேசத்தில் எப்படி அந்த மகன் எழுதி வச்சத நல்ல கூட்டெல்லாம் செல்ல கூட்டா வந்து இங்க ஒரு வல்ல கூட்டா வைக்கிறது சாட்சிய. அதனால இந்த சாத்தானுக்கு மூஞ்சில கறி பூசுறதுக்கு இன்றைக்கு நம்ம நல்ல ஒரு விஷயம் தெரிந்த ஒரு விசுவாசங்களா இருக்க வேணும். இந்த சத்தியத்தை அறியணும். இன்றைக்கு உண்மையாகவே ஒரு விதவைக்கு போய் சுவிசேஷம் சொன்னாக்கி பாஸ்டர் சொல்லுவாரு மனைவியோடு இருந்துகிட்டு, பாஸ்டர் மனைவி சொல்லுவாங்க புருஷனோடு இருந்துகிட்டு, அவங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்தா தானே தெரியும் அப்படிம்பாங்க. பத்மா முதலியார் போய் பத்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஏமா இந்த செத்து அடிச்சு போற வாழ்க்கையில ஏமா நொந்துக்கிட்டு சாப்பிடணும்னா என்னை பாரு நடந்தா இருக்குன்னா, ஆவா பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் மனைவி சொன்னாங்க, ஆனாலும் இந்த அம்மா நடராஜ முதலியார் பத்மா என்னை போல விதவை, விதவைக்கு விதவை தான் சிறந்த பிரசங்கி, அது மாதிரி சொன்ன உடனே ஆஹா என்ன ஒப்பு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் ஒரு பாஸ்டர்கிட்ட போறேன், விசுவாசி வீட்டுல போறேன், எனக்கு தான் எனக்கு துன்பா பாடுகள் இருக்கு, ஏன் வந்துடுறீங்க ஊழியம் செய்யுங்க. பாஸ்டர் பொன்னப்பன் பிரான்சிஸ் பொன்னப்பன் அவரு அம்பத்தூர்ல இருந்து போன் பண்ணார், உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப ஆனந்தம் ஆற்றி தேடினாரு, நாங்க திருச்ச என்ன நினைச்சு ஆற்றி தேட்ட போனாரு,
அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை பிள்ளைக்கு 102 டிகிரி ஜுரம் வந்துருச்சு, என்னத்த ஆண்டவன் எப்படி முகம் கொடுக்கணும் முறுமுறுத்துட்டேன். அப்போ அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கா பாரு திருநெல்வேலியில, அந்த ஊழியக்காரர் சோதனை பெரிய சோதனை அது பேசினாரு, அதை மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, துன்பம் உள்ளவனே தேற்றப்படும், அழுகிறவனே அழுகுன்னு சொன்னாரு. சிலுவையில இருந்து கொண்டு அவர் என்ன செய்தார்? நமக்காக மன்றாடினாரே. அவர் எவன் மதித்தார் என்ன, மதிக்காவிட்டார் என்ன, பரதேசுக்கு போகவும் இன்னொருவனை பரதேசுக்கு அழைத்து செல்லவும் மினிஸ்ட்ரி மைண்டட் ஜீசஸ் இன் ஆல் சஃபரிங் ரூட் ஆல்சோ. அதுபோல மினிஸ்ட்ரி மைண்ட் thief after repentance in his every suffering root life root also. ஆகையினால வாழ்க்கையின் பயணத்திலே எந்த துன்பத்தில் இருந்தாலும் சமயம் வாய்க்கால சுவிசேஷத்தை சொல்லணும். முதுகில் கிழிஞ்சு ரத்தம் ஓடுது, சிறைச்சாலைக்காரனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம், இதுதான் ஆவிக்குரிய ஊழியம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஆகையினால மினிஸ்ட்ரி மைண்டட் ரிப்பெண்டன்ஸ், மினிஸ்ட்ரிங் மைண்ட் ரிப்பெண்டன்ஸ், அது அந்த மாதிரி துன்பத்திலையும் மற்றவனுக்கு ஊழியம் செய்யும். பாஸ்டர் பால் யோகிச்சோ உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பாஸ்டர், அவர் சொல்றாரு, உனக்கு ஞானஸ்நானம் வேணுமா, நீ இன்னொரு ஆத்மாவை கொண்டு வா, அப்பதான் சிஸ்டருக்கு ஞானஸ்நானம். பிரதர், நீங்க இன்னொரு ஆத்மாவை கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஞானஸ்நானம். இது கரெக்டான கேட்டா அக்கார்டிங் டு பைபிள் வெரி கிளியர்லி நோட்டிங் ஹியர், கரெக்ட். அதனால நம்ம கண்டிப்பா ஒரு ஆத்ம ஆதாயம் இருக்க வேண்டும். Through your life experience, try to win the soul. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை வைத்துக் கொண்டு என்னை எந்தெந்த சோதனையெல்லாம் அனுமதிச்சாரோ, எந்தெந்த தோல்வியெல்லாம் அனுபவிச்சாரோ, எந்தெந்த துன்பத்தையெல்லாம் அனுபவிச்சேனோ, எந்தெந்த ஒரு சூழ்நிலையில கடந்து வந்தேனோ, அதை என்ன செய்வேன்? என்னை போல ஒரு வாலிப பெண்ணுக்கு, என்னை போல ஒரு வாலிப பையனுக்கு, என்னை போல ஒரு பெரிய சகோதரனுக்கு, என்னை போல ஒரு பெரிய சகோதரிக்கு, always I want to be a ministry-minded believer in my church. Through my gospel, through my experience of my gospel, I want to bring souls to the congregation of church. நான் இந்த அனுபவ வாயிலாக சொல்லுகிற சுவிசேஷ சாட்சியின் மூலமாக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற தீர்மானியுங்கள். ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும், என் மூலமாய் கொண்டு வாரும் என்று சொன்னால் உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஆத்துமாக்களை கொண்டு வருவார். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அல்ல, உங்களுடைய அனுபவ சாட்சிக்கு ஏற்ற ஆத்துமாக்களை கொண்டு வருவார். 1000 பிரசங்கங்களை காட்டிலும் கர்த்தருடைய சாட்சி ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்றோம்? உமக்காக ஊழியங்கள் செய்யணும், உமக்காக 1 2 3 4 1 2 3 4 உமக்காக ஊழியங்கள் செய்யணும். அவன் தான் என்ன சொல்லுது அதான் நம்ம செய்யணும். சரி, அடுத்தது 3வது மீனிங்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ். மீனிங்ஃபுல் சுருக்கி நேரம் போது மீனிங்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மீனிங்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ்? 41ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா 23:41. நாமும் நம்ம 2 பேரும், நம்ம திருட்டு போயிருக்கிற 2 பேரும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தேவையில்லாத ஒன்றையும் தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவளை கடிந்து கொண்டு சொல்லுவோமா?
இதுதான் மீனிங்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ். எவ்வளவு அர்த்த புஷ்டியா பேசுற பார்த்தீங்களா? அர்த்தம் என்னன்னா, நாமோன்னு சொல்லும்போது நீ நானும் ஞான ஸ்நானம் பெற்றோம், நீ நானும் கோயிலுக்கு போனோம், நீ நானும் ஜெபம் பண்ணோம், நீ நானும் பிரச்சனை கேட்டோம், நீ நானும் என்ன தெரிஞ்சோம், நம்ம 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டா திருட்டு போயிடலாம் தெரிஞ்சோம் திருட்டு போயிடலாம் தெரிஞ்சோம், ஏன்டா இந்த பம்பு அப்படின்னு அழகா நாமம். இவன் தான் நல்லா தெரிஞ்சுட்டான பிள்ளைய நாமங்கிறான். 2 பேரும் ஒன்னாதான் கேட்டோம், ஒரே குட்டையில ஊர்ன மட்டை, அதனால இப்பொழுது பாவத்தை விட்ட அப்படிங்கிற முடிவுக்கு நான் அந்த மாதிரி வாடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவனுடைய லைஃப் ஸ்டைல்ல பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் குடியாரனுக்கு போய் இம்மானுவேல் சொல்றாரு, சாட்சி என்ன சொல்றாரு, டேய் மனோவா, அந்த மனோவா இல்லை, அவங்க யாரும் முடி சொல்லணும் பேரு, என் வீட்டுக்கு எதிர்ப்புல சாராயம் ஆயா விற்கிது, உங்க ஆயாட்ட நான் சாராயம் குடிச்சேன். இப்போ நான் திரும்பி பாஸ்டர் ஜான் பாஸ்கரைய ஜெயிச்சனை ஜெபம் பண்ணாங்க, நல்லா ஐயே நான் இவங்க திருநெல்வேலி இருந்து குள்ளர பாக்கத்துல சர்ச்சை கட்டுறதுக்கு மூப்பராகி என் குடும்பம் வாழையடி வரை தலைக்கு வாங்குது அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் ஒருத்தர் நேற்று கொண்டு வந்தார். அவங்களுக்கு விசுவாசியாக வந்திருக்காரு குள்ளரப்பாக்க ஊழியத்துல. அடுத்தது பார்த்தா அங்க யோகன் ஒருத்தருடைய மனைவி, அவர் வந்து அந்தமா வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம், இது மாதிரி உள்ள பரலோகத்துல பார்க்கணும், உண்டாவே செய்யறதா இவ்வளவு நெஞ்சா இருக்குதே சந்தோஷப்பட்டேன். அவங்களாம் பழைய ஆத்மாக்களை வந்து சந்தோஷம். அதுக்கு பிறகு பார்த்தா அவன் மாணவா எனக்கு வரல, வெந்தாலும் பார்க்கல. இந்த மாணவா அந்த பேர் முனிசாமி என்னமோ அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அந்த ஆயாவுடைய பேரை ரசிக்கப்பட்டுருக்கான். அவன் இப்போ ஒரு இடத்துல ஊழியக்காரனா மாறிட்டான். இது உண்மையை நடந்த கூட்டு சாட்சி சொல்லி இங்கதான் பொண்ணு திருநெல்வேலி நடந்து இங்கதான் பொண்ணு எடுத்திருக்கான். ஒரு நாளைக்கு சாட்சியில் கொடுத்தாரு பாருங்க. அப்போ ஒரு சுப்பிரமணிய இம்மானுவேல் ஆகி, ஒரு முனிசாமி ஒரு மனோவாகி என்ற தொடர்பு வருதுன்னு சொன்னா that is one reality. This is meaningful repentance. அவன் இன்னொருத்தர் கொண்டு அர்த்தமா சொல்றான். அப்ப அந்த குடிகாரன் திருப்பி குடிகாரன்னு சொன்னா தீபம் வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், with your experience you must give gospel to others. நீங்க உங்களுடைய அனுபவத்தோடு மற்றொரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? லூக்கா 23ஆம் அதிகாரத்துல அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை ரட்சித்து பயன்படுத்தினார் பாருங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டே அப்படி இன்னொரு மாத்திட்டாரு பாருங்க. ராஜேந்திரன் குடிகாரன் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை, மனோவா குடிகாரன் ஆண்டவருடைய பிள்ளை, இம்மானுவேல் மூலமாக தொடர்ந்து ரியாலிட்டி. அப்ப என்னன்னு கேட்டா அந்த வந்து மீனிங்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ். அவன் தன்னுடைய காரியத்தை கடிந்து கொண்டு சொல்லணும். இப்போ ரவுடிட்டு போய் ஒரு ரவுடி கடிந்து பேசலாம், பாஸ்டர் போய் இல்லப்பா இப்படிலாம் செய்யலாமாப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவனு சொல்லுவான், சொன்னா கேட்கல, பெரிய யோகியனா நீ, நானே தெரிஞ்சுட்டேன், உன்னையோட 10 பாட்டு குடிக்கிறவன், நானே அவனை கத்து கொடுத்தேன், சீக்கிரம் தூக்கி எருடா வாடாங்க அப்படின்பான். அது வந்து கடிந்து கொள்ளுகிற காஸ்பர். அது மாதிரி நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவர் என்ன தப்பு செய்தாருன்னு சொன்ன உடனே அவனும் கூட திரும்பி இருப்பாங்கிறத அடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க மகிமையில போனாதான் தெரியும். நிறைய சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே வேசிகளும் ஆயக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீர் தந்த ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்ற வண்ணமாக அவர் சத்தத்தை கேட்ட அந்த கண்களை அவன் ரட்சித்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பார்க்கும் பொழுது மீனிங்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ் சொன்னா அதில் அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தையை சொல்லி அந்த மனம் திரும்புதலை சொல்லத்தக்கதாக இருந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீ ஞானமுள்ளவனாக மாறி அவனுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்கிற அந்த வசனத்தை விதிக்கிறவனுக்கு நான் மறுபுத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இறுதி என்று சந்தோஷப்படுது. நீதிமொழிகள் 23:15 வசனத்தை பாருங்க. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் எளிதே இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசின உளுந்தெரியங்கள் மகிழும். அதனால உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. நாடோறும் கற்றை பற்றும் அவனும் பயந்து ஜீவித்து ரட்சிக்கப்பட்டு அவன் எந்த வராண்டி புறப்படா அவனும் பொறாமப்பட்டு அந்த பொல்லாத பாவி விடாம ஞானமா அவன் சொன்னான். அதே
அதே மாதிரி இன்னொரு வசனம் அதில் இருக்கிறது. நீதிமொழி எத்தனை வசனம்? 27:14. ரொம்ப நன்றி தம்பி. சொல்லுப்ப 27:14 படிக்க. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு, என்ன தாரமாக பேசுறவனுக்கு நான் அவனுக்கு ஆவியானவர் கூட உத்தரவு கொடுத்துட்டதாக நீ மௌனியா இருக்காத, மூடனா இருக்காத, நீ ஞானவான் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்த. என்னை வந்து மகிழ போனோம். பட்டு 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 சட்டு 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 வெறி குட்டுன்னு பேசி அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போனோம். அப்பா ஐயா, நிச்சயமா நீங்க சொல்ல மருந்தே பேச முடியலையா, என்கிட்ட உள்ள காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் நாளாகும். நீங்க சொல்லணும் இன்னும் அப்படியே போயிடணும். அவன் விடப்படாத அப்படி சொல்லணும். கடவுளை காட்டலாம் அப்படின்னு ஒருத்தன் வந்து உன் உடலை காட்டலாம் அப்படின்னா, உடல் உள்ள இருக்கு, அறுத்து காடு. இருக்க மாட்டேன், உள்ள உடல் இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி கடவுள் இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி சம்பளம் கேட்டு அடிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கான மௌனி இல்லை. அதுதான் என்னது மீனிங்ஃபுல் ரிப்பெண்டன்ஸ். பாயிண்டா பேசுறோம். அடுத்தது மைண்ட் செட் ஃபெலோஷிப் ரிப்பெண்டன்ஸ். அதான் மைண்ட் செட் ஃபெலோஷிப் ரிப்பெண்டன்ஸ்னா அது வாசிக்க முடிச்சிடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படியுங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, சேர்ந்தபடி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாமலுக்கு. பாத்தீங்களா, அங்க ஆண்டவரே என்றான். இயேசுவை ஆண்டவர் ஏற்று கொள்ளாதவங்க யூதர்கள். அந்த இடத்துல அவர் அவரை கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார். அப்போஸ்தலர் 2ல எடுத்து வாசிக்கிறார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த இயேசுவை, இந்த சிலுவையில் எடுத்த இயேசுவை தேவன் கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார். ஆகவே யூதர்கள் அவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற பிரசங்கம் நிறைவேறி போச்சு. அதான் என்ன செய்யறான், இயேசுவை நோக்கி முதல்ல திருட்டு பேரை நோக்கி பார்த்தான். நீயும் திருட்டு பேர், நான் திருட்டு பேர் சொல்லி அவரை நோக்கி பார்க்க தகுதி இல்லாம அவனுக்கு சுவிசேஷம் இவர் ரட்சிக்கப்பட்டு இன்னொரு ரட்சிப்பை சொல்லிட்டு அதுக்கு பிறகு இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஐயா அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி. அந்த 2 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அதான் வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறோம்னு கேட்டா மைண்ட் செட் ஃபெலோஷிப் ரிப்பெண்டன்ஸ். அந்த வசனத்தை படிங்க. 43 படிங்க. இயேசு 42 படிங்க. 42 இயேசுவை நோக்கி. அடுத்தது 43 இதுதான் சொன்ன மைண்ட் செட் ஃபெலோஷிப் ரிப்பெண்டன்ஸ். அந்த மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவரும் பேசல, இவனும் பேசல அப்படின்னு சொன்னா இவன் ஆண்டவரை நோக்கி இவன் பேசுறான். ஆனா ஆண்டவர் அவனை நோக்கி பேசுறாரு. இந்த பேசுகிறவருக்கு இடையில ஆண்டவர் பார்த்தாரு. பழைய காலத்து கதையெல்லாம் நினைச்சு ரியலைசேஷன் பண்ணி மறந்துட்டானே, ரியலைஸ் பண்ணிட்டானே. அடுத்தது வேற ரியாலிட்டியோட மற்றவனுக்கு வந்து இவன் வந்து காஸ்பலை சொல்லிட்டானே. அவன் வாழ்க்கையில ஒரு உண்மையான அனுபவம் இருக்கிறது. மெயின் பாயிண்ட் அது ரிப்போர்ட் ஆயிட்டான். அடுத்து மினிஸ்ட்ரிங் மைண்டிங் ஆயிட்டான். இவ்வளவு பிரியத்தையும் சந்தோஷத்தையும் அவன் சிறுவையிலிருந்து கொண்டே ரட்சிக்கப்பட்டு சிறுவையிலிருந்து கொண்டே ஊழியம் செய்தார் என்றால் இன்றைக்கு நம்முடைய நடைப்பயணத்தில் இவ்வளவாய் ஊழியம் செய்தார். அருமையானவர்களே, அந்த மைண்ட் செட் ஃபெலோஷிப் மீன்ஸ் ஆண்டவருடைய மைண்ட் இவன் மேல செட் ஆயிருச்சு, இவனுடைய மைண்ட் ஆண்டவர் மேல செட் ஆச்சு. இவன் தான் முதல்ல ஆண்டவர் பார்த்து அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் ராஜா என்று நம்புகிறேன், உங்களுடைய ராஜ்யம் கொண்டு இருக்கிறது நம்புகிறேன், அதற்கு பிறகு அதற்கு முன்னே நீர் பரதீசு போவீர் என்று நம்புகிறேன், அந்த பரதீசு உண்டு என்று நம்புகிறேன். இவர்களை எல்லாம் காலார கேட்டு இந்த காலம் கேட்டு அந்த காலத்துல வாங்கணும்னா இந்த ஆக்கினையின் நேரத்திலே, இந்த துன்பத்தின் நேரத்திலே உயிர் என்னை விட்டு பிரியும் முன்னே இந்த பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி என் வாழ்க்கையை ஒரு பிரதிஷ்டைக்கு கொண்டு வருகிறேன், என் மைண்டை ஃபுல்லா உண்மையில செட் பண்ணிட்டு சொல்லிட்டு அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார். பூமியில் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று எல்லாருக்கும் சொல்லுகிற ஆண்டவர் முதலாவது அந்த திருடனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமான பிசாசு திருடி வைத்த ஆத்துமாவை முதலாவது திருடனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். மைண்ட் செட் ஃபெலோஷிப் ரெபெண்டன்ஸ்.
ஆகவே உங்களுடைய ராஜ்யத்தை நம்புகிறோம். இந்த ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னால் யாரு? தேவனுடைய ராஜ்யம். இங்கே அவன் என்ன சொல்லுகிறான்? உம்முடைய ராஜ்யத்தில் சொல்றான். பாத்தீங்களா? 42 இயேசுவை நோக்கி ஆண்டவரே, He is Lord, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். அடுத்தது, நீர் உம்முடைய ராஜ்யத்தில். யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது இவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். அடுத்தது, உம்முடைய, முதல்ல அறிந்தால் ஏற்றுக்கிட்டான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில், இது தேவனுடைய ராஜ்யம் சொல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் மத்திய ஆகாயத்தில் வருவாருங்கிறது அவருக்கு தெரியும். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தவர்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இன்றைய தினத்துல நாம் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு மறித்து போனால், இன்றைய தினத்தில் இயேசு வருவாரானால் நான் மறக்க முடியுமா? அந்த சத்தியத்தை மறக்க முடியுமா? அதை விட்டால் நான் வெற்றி சிறக்க முடியுமா என்ற சிந்தையை நினைத்தால், விந்தையான இந்த வாழ்வுக்காக இந்த உலகத்தில் எத்தனை நன்றி அனுபவித்தாலும் அவரை விட்டு நீங்காத மனம்தான் என் மனம், உன் மனம் என்று இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே 3 point of repentance, main 3 point of repentance. அவருடைய ராஜ்யத்தை நினைத்தான், அவரை ராஜாவை நினைத்தான், அவர் வருகையை நினைத்தான், பரதீசில் இருக்க ஒப்பு கொடுத்தான். மெயின் 3 point of repentance அடங்கி இருக்குது. ஆகவே இந்த குறிப்புகளை மனதில் வைப்போம். momentary repentance, ministry-wide repentance, meaningful repentance, mindset fellowship repentance, main 3 point repentance. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, in his heart அவன் இருதயத்திலே உணர்ந்தான், in his act அவன் செயலிலே காணப்பட்டான், by his look அவன் பார்வையிலும் இயேசுவில் வைத்தான், by his talk அவனுடைய பேச்சிலும் அவன் ஆண்டவரோடு பேசினான், ஊழியத்திலும் பேசினான். நோ டைம் ஃபார் வாக். இனிமேல் அவன் வருவதற்கு, இந்த உலகத்திலே நடப்பதற்கு நேரமில்லை. ஆனால் ஒன்று, நான் நடக்காமல் இந்த உலகத்தில் நான் மரித்தாலும் நான் பறக்காமல் இருக்க மாட்டேன், அந்த பரதீசை அடைவேன் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பரதீசத்தை செல்வதற்கு ஆரம்ப கால ரட்சிப்பை அடிப்படையை அடைத்துக் கொண்டு நாங்கள் அதிரடி வேகத்திலே அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படவும், அதிரடி வேகத்திலே நம்முடைய துன்பத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும், அதிரடி வேகத்திலே வருகிற வருகைக்கு நாம் நேரடியாக அவரை சந்திக்க ஆயத்தப்படவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எழுந்து பார்ப்போம். நமது தாயகம் பரமேசு நமது நாயகம், பரலோகம் நமது தாயகம், பரமேசு நமது நாயகம். Wow.